வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு யங்ஸ்டர் டெக் நம்ம யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஒரு ஃபோட்டோவோ அல்லது ஒரு வீடியோ வந்து நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோர் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணிங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது அந்த ஃபோட்டோ அல்லது வீடியோக்கு பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு மியூசிக் ஆட் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஸோ அதனால் இன்ஸ்டாகிராமில் இருக்க அந்த மியூசிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மியூசிக் வந்து சர்ச் பண்ணுவீங்க. நீங்கள் எஸ்பெஷலி தமிழ் சாங் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே இது மாதிரி சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு நோ ரிசல்ட் ஃபோன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் நண்பா. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுது அப்படின்னு டிப்ஸ் அண்ட் பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த மியூசிக் ஆட் பண்ணுற ஆப்ஷனே காட்டல ப்ரோ. ஸோ அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுது அப்படின்னு டிப்ஸ் அண்ட் பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நாங்கள் எங்கள் சேனலில் டெக் பற்றி அப்டேட்ஸ், ஆப் ரிவ்யூஸ் மற்றும் ப்ராப்ளம் சொல்யூஷன் டெக் வீடியோன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணிக்கிறேன்பா. ஸோ இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்க முடியாது, அந்த வீடியோக்கு இருக்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க்லாம் கொடுத்துருவேன்பா. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் சுலபமாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் யங்ஸ்டர் டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோக்கு இருக்க ரெட் கலர் பட்டன் நமக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் 3 ஆப்ஷன் ஷோ பண்ணுவோம், அதில் 4 ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிங்க. அப்போனா நாங்கள் போகிற இது போன்ற புத்தமதி வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நண்பா. ஸோ இப்போ வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த மியூசிக் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து நான் ஸ்டோரி வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அது ரிசல்ட் என்ன வருது சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் நண்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு. இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஸ்டோரி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன். ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிட்டு இங்கே வந்து இந்த மியூசிக் ப்ராப்ளம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இங்கே சர்ச் பண்ணி தமிழ் சாங் வந்து சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணோடனே பாருங்கள் நம்ப எனக்கு வந்து நோ ரிசல்ட் ஃபோன் வருது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு வந்து காட்டுற மாதிரி நம்ப இப்போ நான் தேவையான அனைத்து தமிழ் சாங் நம்மளுக்கு வந்துடும். ஸோ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா இங்கே ரைட் சைட் கார்னரில் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லோகோ இருக்கும் நண்பா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இங்கே ரைட் சைடு மேலே வந்து கார்னரில் ஒரு 3 டாட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இங்கே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இங்கே அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே என்ன பண்ணால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே இங்கே ஸ்விட்ச் அக்கௌண்ட் டைப் பண்ணிருக்கோம், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இங்கே ஸ்விட்ச் டு கிரியேட்டர் அக்கௌண்ட் இருக்கும், அது வந்து சூஸ் பண்ணுங்க நண்பா. சூஸ் பண்ணி நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறதா சொல்லி கேட்கும், ஸ்விட்ச்னு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட்டர் அக்கௌண்ட் வந்து ஸ்விட்ச் ஆகிட்டு இருக்கும் நண்பா. ஸ்விட்ச் டு கிரியேட்டர் அக்கௌண்ட் சொல்லி வந்துச்சு. ஸோ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நான் திருப்பி ஸ்டோரி வந்து ஆட் பண்ண போகிறேன். இங்கே ஸ்டோரி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள், ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டோரி ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு முன்ன பண்ண மாதிரியே நம்ம மியூசிக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து தமிழ் சாங்ஸ் வந்து சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணோடனே பாருங்கப்பா, நம்ம தமிழில் இருக்க எல்லா சாங்குமே வருது. நம்ம முன்ன பார்த்தீங்கன்னா நோ ரிசல்ட் ஃபோன் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணோடனே நம்மளுக்கு தமிழில் இருக்க எல்லா சாங் வரும் நண்பா. ஸோ நீங்கள் எந்த சாங் வேணாலும் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ அல்லது வீடியோக்கு பேக்ரவுண்டில் நீங்கள் ஆட் பண்ணி வேறு லெவலில் நீங்கள் வந்து ஸ்டோரி போடலாம் நண்பா. ஸோ அவ்வளோதான் நண்பா, அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ அந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு 100% ஒர்க் ஆகுன்னு நினைக்கிறேன். ஒர்க் ஆகுச்சுன்னா மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு இருக்க ரெட் கலர் பட்டன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அதில் 3 ஆப்ஷன் ஷோ பண்ணால் 4 ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை பை.